சரக்கு போடணும். சரக்கு இது சைடிஸ் சைடிஸ் என்னன்னா பரப்பா சரியா ஓயனோ ஏய் என்ன சொல்றீங்க அண்ணா அது மேல கோயங்கேரி கோயம் போறாங்கல ஆமா துணு முட்டு வேன்ல பாத்துந்தனா பரப்பா கனவுல வந்துட்டாருனா எனக்கு யார அண்ணனப்பா கனவுல வந்துட்டாரா வந்தாரு என்ன சொன்னாரு டேய் கோயங்கா எனக்கு கோசம் நாடகாட வர ஆமா வாய் வச்சிட்டு சும்மா இல்லாத சோத்து புண்ணாக்கிட்டு போற நீ கவலைப்படாதடா உனக்கு சரக்குக்கு சைடிஸ்க்கு 1 கிலோ மிச்சரு ஆப்பிள் சுட்டு போய் அடடே இந்த போட்டோல வச்சு படிக்கலாம்லையா எல கூட காணோம் ஏய் நாளைக்கு பண்ணி போச்சானே சொல்லு எல்லாம் நடுவுல வச்சு படிச்சிட்டாங்களா டேய் அது போடா போதுனா இங்க படிக்கணுமா டேய் கோயதா இப்ப போட்டுற காத்தாலிக்கு என்ன பண்ணுவ எங்க பசங்க கிட்ட சொல்லி போட்டாக்கு 200 ரூபாய் வைக்க சொல்றேன் எடுத்து பாக்கெட்ல விட்டு போடுறான்னு சொன்னாருண்ணா வந்து பார்த்தா கண்ணாடி உள்ள 500 ரூபாய் ஒட்டா திட்டுவாங்க போலுக்கு இங்க வச்சு படைக்கல படைச்சிருக்கணும் அது ஞாபகம் வரதை விட்டுட்டாங்க சரி நடுவுல அங்க வீட்டுல படிக்கிறாங்க பாரு அங்க போய் எடுத்துக்கோ பையன் கூட வேணா பேரப்பா ஒரு 200 ரூபாய் மட்டும் உசார் பண்ணி கொடு சரி கொடுப்பாரு அண்ணா சைடிஸ் பரது போல சரக்கு போடல தண்ணி அதிகமா ஊத்தடா தண்ணி கம்பெனி ரகசியத்தை வெளிய சொல்லாத ஊர்காரர்கிட்ட சரக்கு கடை தரல தண்ணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க
போகுது என்ன தண்ணிடா மூணு வாங்கிக்கோ சைடிஸ் இல்ல உடம்புல இவ்வளவு உப்பு இருக்கும்போது சைடிஸ் நடத்துக்க ஆமா என்னடாப்பா நான் தாங்க சரக்கு பண்ணி ஜாலியா இருக்கிறேன் நீங்க யாரு இங்க வந்துக்கிறீங்க அடடே நான் யாரு யாரு நான் யார் தெரியுமா யாரு நான் தான் சித்ரகுப்தன் என்ன கோத்தா சித்ரகுப்தன் கனக பிள்ளை அப்படின்னா ஆ யம தர்மராஜன் இருக்கின்றவர்களா அவர் அருகாமையில் இருக்கக்கூடிய சித்ரகுப்தன் நான் தான் நீயா ஆமா அது பாரு மகன் கையில வச்சுக்கிறாங்க அம்மா நான் எந்த ஊர்ல போய் சட்டி ஏத்துன்னு வர்றது நீ நினைப்பது போல இது பூலோகம் அல்ல வந்திருப்பது எந்த இடம் தெரியுமா எந்த இடம் யமலோகம் அடடா உன் விதி முடிந்து விட்டது ஆகையால் நீ செய்த பாவ புண்ணியத்திற்கேற்ப தண்டனை அளிக்க வேண்டும் ஆகையால் இங்க கொண்டு வந்திருக்கிறோம் விதினா வாட் உன்னுடைய ஆயுள் முடிந்து விட்டது ஆயில் ஆயில் எல்லாம் முடிஞ்சு போல என்ன போன மாசம் தான் எங்க அம்மா ரேஷன் கல்ல 2 லிட்டர் பாம் ஆயில் வாங்கி வந்துருக்குது உனக்கு 1 லிட்டர் நான் தரேன் இது எவ்வளவு என்று தெரிந்தே இந்த ஆட்டம் போடுகிறது உலகத்தில் என்ன ஆட்டம் போட்டிருப்பான் நாங்கள் சரி பாட்டபடி ஏய் பெற்றெடுத்த தாய் தந்தை யாருக்கு சமம் பெற்றெடுத்த தாய் தெய்வத்திற்கு சமம் தெய்வத்திற்கு சமம் அப்படி தெய்வத்திற்கு சமமான ஒரு தாயை நீ எட்டி உதைக்கலாமா தாயா எட்டு வச்சேன்னு கேக்குறீங்க எங்க அம்மா டெய்லி 150 ரூபாய் சரக்குக்கு கொடுக்கும் 3 நாளா தரல ஏமா 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 இந்த மாதிரி பண்றேன்னு நான் போய் கேட்டேன் இடுப்புலயே துட்டு வச்சுக்கின்னு இல்ல நான் எட்டி விட்ட இடுப்பு மேல அது போய் அடி வந்து வச்சு நான் சுருக்கு வச்சுக்கின்னு விடட்டேன் சரி போயிட்டபடி பெற்ற பாவத்திற்காக உன் தாய் எட்டி உதைத்தாய் நீ தொட்டு தாய் கட்டிய மனைவி பல பேர் ஆசீர்வதிக்க பல பேர் மனமாற வாழ்த்து உன் திருக்கரங்களால் மாங்கல்யம் கூட்டினாய் நீ உயிரோடு இருக்கும் பொழுது அந்த திருமாங்கல்யத்தை அறுக்கலாமா கையோடு உன் கையால் வெயிட்டா இந்த பெச்சா வச்சுக்கிற உனக்கு ஒண்ணுமே தெரியல தாய் குலங்களே நீங்கெல்லாம் காதல மூக்கல நிறைய எழுதி போட்டுருந்தீங்களோ ஆத்துக்காருக்கு அரிசின்னா அடுத்து போய் அடக்கல்ல வைக்க போடுங்க ஒரு அரிசி இல்ல தாலி சரி பாட்டு சித்திரகுப்தா பூலோகத்தில் செய்த பாவத்திற்கு என்ன தண்டனை தெரியுமா நமது யமலோகத்திலே வைகாரி நதிக்கரையோரத்திலே 86 நரகம் இருக்கிறதா அந்த 86 நரகத்திலே ஒரு நரகமான கிருமி கந்தகம் என்று சொல்லக்கூடிய நரகத்திலே இவனை இழுத்து சென்று தள்ளுங்கள் அதில் உள்ள விஷப்பூச்சிகள் இவனை சிறுக சிறுக கடித்து சித்திரவதை செய்யட்டும் ஆகட்டும்